Hi guys, welcome to TT Max. 12th Standard Business Max Chapter 1, Example 1.12 பார்க்கலாம். Show that the equations are consistent and solve them. இந்த equations வந்து consistent, அப்புறம் வந்து இது வந்து XYZ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Solve themனாலே XYZ தான் கண்டுபிடிக்கணும். நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம பிரித்து எழுதிக்கலாம். 2 1 1 1 1 minus 1 1 1 2 x y z இங்கே வந்து 5 4 1. இப்போ வந்து நம்ம ரேங்க் ஆஃப் ஏபி கன்ஃபியூஷன்னாலே ரேங்க் ஆஃப் ஏ அதுக்கப்புறம் ரேங்க் ஆஃப் ஏபி அது வந்து ஈக்குவலான ப்ரூவ் பண்ணும். இப்போ வந்து இப்போ ரேங்க் ஆஃப் ஏபி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஏ, இது வந்து பி. ரேங்க் ஆஃப் ஏபினா ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். 2 1 1 1 1 minus 1 1 1 2 sorry 5 4 1. இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து 1 வேணும். அப்போ வந்து ரோ 1 ரோ 2 இன்டர்சேஞ்ச் பண்ணால் தான் இங்கே வந்து 1 வரும். வந்து ரோ 1 இன்டர்சேஞ்ச் டு ரோ 2 ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரோ 2 இங்கே இந்த 3 வேல்யூ நமக்கு 0 வேணும். அப்போ வந்து ரோ 2 ஃபஸ்ட்டு ரோ 2 எடுத்துக்கலாம். ரோ 2 gives ரோ 2 minus 2 or 1, ஏன்னா இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 2 மாறும். 2 minus 2 0 ஆகிடும். அதுக்கப்புறம் ரோ 3 gives R3 minus R1, ஏன்னா இங்கே ரெண்டையும் 1 தான் இருக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ வந்து ஈக்குவல் டு ரோ 1 நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இங்கே வந்து 0 ஆகிடும். இங்கே வந்து 2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 2 1 minus 2 minus 1. இதை 2 மல்டிப்ளை பண்ணால் 2 1 minus 2 minus 1. இதை 2 மல்டிப்ளை பண்ணால் 8 5 minus 8 minus 3. இங்கே வந்து இதையும் மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். இதையும் மைனஸ் பண்ணால் -2 இது -2. இதையும் மைனஸ் பண்ணால் 1. இதையும் மைனஸ் பண்ணால் -3. இப்போ நமக்கு இந்த வேல்யூவும் வந்து 0 வேணும். அப்போ வந்து திரும்ப R3 வந்து நம்ம இது பண்ணணும். R3 gives R3 minus 2R2, ஏன்னா இது 2 மல்டிப்ளை பண்ணால் 2 minus 2 0 ஆகிடும். ஈக்குவல் டு ரோ 1 ரோ 2 நம்ம அப்படியே தெரிஞ்சிக்கலாம். 0 minus 1 minus 1 minus 3 0. இது வந்து 0 ஆகிடும். இதை 2 மல்டிப்ளை பண்ணால் 2 1 minus of -2. அப்போ வந்து 1 plus 2 3. இதை 2 மல்டிப்ளை பண்ணால் 6 -3 plus 6 3. இப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏபி நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. அப்போ therefore P of A, B is equal to 3. இப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூட மறைச்சிக்கணும். அப்போ இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. அப்போ 3 இருந்தால் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ therefore ரேங்க் ஆஃப் ஏ B is equal to rank of A. Therefore it is consistent. ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம கன்சிஸ்டன்ட்னு ஷோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிரித்து எழுதிக்கணும். எப்படி பிரித்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 0 -1 -1 0 0 3. இது வந்து x y z equal to 4 minus 3 3. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். x plus y plus z is equal to 4 minus y minus z is equal to -3 3z is equal to 3. இப்போ வந்து நம்ம z வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். z எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா z இங்கே இருக்கும். 3 அந்த சைட் கொண்டு போனால் 3/3 1 வரும். z is equal to 1. z is equal to 1 வந்து இந்த 2ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3. z is equal to 1 in 2.
2ல் வந்து z இஸ்குவல் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா -y - z ஈக்குவல் டு -3. இப்போ வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணால் -y -1 ஈக்குவல் டு -3. இந்த -1 இந்த சைட் பண்ணால் +1 -y ஈக்குவல் டு -3 + 1. -3 + 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா -2. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். y is equal to 2. இப்போ வந்து substitute y is equal to 2 and z is equal to 1 in 1. 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா x plus y plus z is equal to 4. x plus y plus z equal to 4. இப்போ yலையும் zலையும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். x plus 2 plus 1 is equal to 4. இதையும் ப்ளஸ் பண்ணால் 3. x plus 3 is equal to 4. x equal to 4 minus 3. இந்த ப்ளஸ் சேர்த்தோம்னா மைனஸ். இப்போ வந்து x is equal to 4 minus 3 என்ன 1. therefore x equal to 1, y is equal to 2, z is equal to 1. சம் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.